டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சப்ஜி, அதாவது சப்பாத்திக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள் கிரேவி எப்படி வைப்போமோ நல்ல ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான சப்ஜி எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதிலே போட்டுடலாம், தயிர்க்குள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா தண்ணியில் வந்து அலசிட்டு அதை நல்லா துணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இருக்கக்கூடாது. இது 1/4 கிலோ வெண்டைக்காயை இதிலே போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிடலாம். வதக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா மொறுமொறுன்னெலாம் வறுத்துடக்கூடாது. லேசாக வதக்குனீங்கன்னா போதும், இந்த வளவளப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், வெண்டைக்காய் எல்லாமே இதில் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பக்குவத்திலே வதக்கி எடுத்துக்கோங்க. ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோம். சாஜி ஜீரா இருந்தது அப்படின்னா அதை போட்டுக்கோங்க. அது ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் ஜீரகம் போடுவோம்ல. இது வந்து நார்மல் ஜீரகத்தோடு இது கொஞ்சம் வந்து நல்ல நீளமாக இருக்கும். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுருங்க. ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், இதில் 2 பெரிய வெங்காயம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், பச்சை வாசம் போக நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து தயிரில் முந்திரி பருப்பை ஊற வச்சுருக்கேன் இல்லையா, இதையும் எடுத்து இதில் அப்படியே ஊற்றிடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். அதெல்லாம் கிரேவி வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கசூரி மேத்தி போட்டுக்கலாம். வெந்தயக்கீரை காஞ்சது தான் இது. இப்போ என்ன பண்ணுவோம், இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போக நல்லா வதங்கிடுச்சு. இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச ரெட் சில்லி பவுடர் தான். அது டேபிள் ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மல்லித்தூள் என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் அதாவது ரெட் சில்லி பவுடரில் எந்த கலரும் நம்ம சேர்க்கலை. வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேசரி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட பச்சை வாசம்லாம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு தான் நம்ம தண்ணியை சேர்க்கணும். இப்போ தட்டை வச்சு மூடிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். பாருங்கள், வெண்டைக்காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்ச விழுது இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். நம்ம கடலை மாவு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்கிறதுனால கிரேவி கொஞ்சம் திக்காகும். அதனால் பார்த்துக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க. கூடுதலாக டேஸ்ட் வேணால் நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
கொஞ்சம் லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. இல்லை எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லாக வேணும். நம்ம கலர்லாம் எதுவும் சேர்க்காமல் இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இதில் போட்டுடலாம். வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான். இதோட பச்சை வாசமும் போயிடும். கருக விட்டுறக்கூடாது. இதுலேயே என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். நம்ம ரெட் சில்லி பவுடர் போடுற, அதாவது கலர் போடலைனாலும் நல்லாயிருக்கும். சூப்பரான வெண்டைக்காய் சப்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பராக நல்லா இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி சுட்டு வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் சப்ஜி, வெண்டைக்காய் கிரேவி நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் இருக்க மாதிரியே பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வெண்டைக்காய் பிடிக்காது அப்படின்றவங்க கூட இந்த கிரேவியை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை ஜம்முன்னு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.